வணக்கம். இன்னைக்கு நாம GTA 6 பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நீங்க கொடுத்த அந்த குறிப்புகள் GTA 6 கண்ணோட்டம் மற்றும் எதிர்பார்ப்புகள், அதை வச்சு ட்ரெய்லர்ல என்ன இருக்கு, என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குன்னு அலசுவோம். சரி, உங்க குறிப்புகள்ல இருந்து முக்கியமா என்னென்ன விஷயங்கள் தெரிய வருதுன்னு பாப்போமா? ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. SDJ முதல்ல அந்த ட்ரெய்லர் ஏற்படுத்தின தாக்கத்தையே பாருங்களேன். ஆமா, விஷுவல்ஸை பத்தி சொல்லியே ஆகணும். அந்த கிராபிக்ஸ் வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது, மிரட்டுது. உண்மைதான். கதாபாத்திரங்களோட தத்துரூபம், முகப்பாவனை, ஏன் முடி அசைறது கூட அவ்வளோ டீட்டெயில்டா இருக்கு. அந்த ஹேர் பிசிக்ஸ் எல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த லியோனிடா கற்பனை ஃப்ளாரிடா செட்டிங், ஆமா, வைஸ் சிட்டி நைட் லைஃப், அப்புறம் அந்த சதுப்பு நிலங்கள், தீவுகள்னு பார்க்கவே ஒரு பெரிய உலகம் மாதிரி தெரியுது. அந்த இடம் ரொம்ப விரிவானதாகவும் புளோரிடாவோட அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த சூழலை நல்லா பிடிச்ச மாதிரி இருக்கு. கரெக்ட். இது ஒரு பக்கம்னா கதை, 2 ஹீரோஸ் வராங்க இல்லையா? ஆமா, அதுதான் இந்த முறை பெரிய வித்தியாசம். லூசியா ஜேசன் ஒரு ஜோடி, ஒரு குற்றவியல் ஜோடி. ஓ, அப்போ அவங்களோட உறவு, அவங்க பயணம், இதுதான் கதையோட மையமா? அப்படிதான் தோணுது. ஒருவேளை காதல், துரோகம்னு அந்த மாதிரி கருப்பொருள்கள் கூட இருக்கலாம். இது போக வழக்கம் போல ராக் ஸ்டாரோட நையாண்டி. சமூக ஊடகங்கள், இன்ஃப்ளூயன்சர்ஸ் பத்தின காட்சிகள் எல்லாம் ட்ரெய்லர்ல இருந்துச்சு. ஆமா, அந்த சமகால விஷயங்களை வச்சு விமர்சனம் பண்றது அவங்க பாணி தானே, அதை தொடர்றாங்க. விளையாட்டு அம்சங்கள் பத்தியும் சில குறிப்புகள் இருக்குது. உடற்பயிற்சி, மினி கோல்ஃப் மாதிரி விஷயங்கள். ஆமா, ஸ்கூபா டைவிங் கூட, அதெல்லாம் பழைய கேம்ஸ்ல இருந்த அம்சங்கள். வனவிலங்குகளும் காட்டுறாங்க. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அந்த உலகம் ரொம்பவே ஊடாடக்கூடியதா, இன்டராக்டிவா இருக்கும்னு தோணுது. நிச்சயமா. அதனாலதான் எதிர்பார்ப்பு இந்த அளவுக்கு எகிரி இருக்கு. ட்ரெய்லர் வியூஸ் எல்லாம் பயங்கரமா போயிருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் படி பார்வைகள், ஈடுபாடு எல்லாத்துலயும் சாதனைகளாம். அந்த அளவுக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிருக்கு. ஆனா இங்க சில கவலைகளும் இருக்குல்ல. ஆமா, அதையும் பேசணும். முதல்ல ரிலீஸ் தேதி மே 26, 2026ன்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப நீளமான காத்திருப்பு. அது ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். அப்புறம் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி கிராபிக்ஸ் பத்தின சந்தேகம். ஆமா, ட்ரெய்லர்ல பாக்குற அந்த தரம், அது நிஜ கேம் பிளேவா இல்ல ப்ரீ ரெண்டட் காட்சிகளா? பெரிய ஓப்பன் வேர்ல்டுல அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியுமாங்கிறது பெரிய கேள்விதான். அது மட்டும் இல்ல, சில ரெடிட் யூசர்ஸ் வந்துட்டு கேமோட டோன் ரொம்ப காமெடியா போயிடுமோன்னு கவலைப்படுறாங்க. ஓ, அப்படியா? அதாவது பழைய கேம்ஸ் மாதிரி யதார்த்தமா இல்லாம? ஆமா, ரொம்ப நயாண்டியா மட்டும் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல. அந்த யதார்த்தத்துக்கும் நயாண்டிக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் வேணும். சரிதான். அதுவும் இல்லாம திரும்ப வர்ற மினி கேம்ஸ் எல்லாம் சில பேருக்கு புதுசா எதுவும் இல்லையோன்னு தோணலாம். ஆமா, விலை பத்தின பேச்சு இருக்கு. மைக்ரோ டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குமா, எப்படி இருக்கும்னு அதெல்லாம் போக போக தான் தெரியும். ஆக மொத்தம் உங்க குறிப்புகளை வச்சு பாக்குறப்போ சில கேள்விகள், கவலைகள் இருந்தாலும் பொதுவான வரவேற்பு பயங்கர பாசிட்டிவா இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா. கிராபிக்ஸ், அந்த லட்சியமான ஸ்கோப், அப்புறம் இந்த இரட்டை ஹீரோ கதைக்களம், இதெல்லாம் பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ். கதை சொல்லல, இது ஒரு புது முயற்சி. அப்போ மொத்தத்துல இந்த தகவல்கள் என்ன சொல்லுது? ஒரு பக்கம் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு, மறுபக்கம் சில யதார்த்தமான கேள்விகள், காத்திருப்பு. கரெக்ட். ராக் ஸ்டார் இந்த பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பை எப்படி நிஜமாக்க போறாங்கன்னு பார்க்கணும். ஒரு கேள்வி மனசுல ஓடுது. இந்த கிராபிக்ஸ், கேம் பிளே எல்லாம் தாண்டி ஒரு ஜோடியோட குற்றப்பயணத்தை மையமா வச்சிருக்காங்க இல்லையா? ஆமா. இதுக்கு முன்னாடி இருந்த GTA கேம்ஸ்ல பெரும்பாலும் ஒரே ஹீரோ தான். இந்த இரட்டை ஹீரோ கதை, அதுவும் ஒரு ஜோடியா, இது விளையாட்டோட அந்த உணர்ச்சிகரமான அனுபவத்தை எப்படி மாத்தும்னு நினைக்கிறீங்க பழைய கேம்களோட ஒப்பிடும்போது? இது நல்ல கேள்வி. உங்க குறிப்புகள்ல இது லேசா தொட்டு காட்டப்பட்டிருக்கு. ஆனா ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம், அந்த உறவோட சிக்கல்கள், உணர்ச்சிகள் எப்படி வெளிப்படும்னு, அது கேமோட மொத்த ஃபீலையும் மாத்தலாம். ஆமா, அதை பத்தி நாம இன்னும் கூட யோசிக்கலாம். இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.